தனம்மா சமையல்ல வெந்தி சாம்பார் எப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்க, சரிங்களா? உங்களுக்கு வந்து இது மெயினா வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்யலாம். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிச்சிருக்கோ, கல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணா, கல்லெண்ணெய் வேணா, கோல்டு வினர் தான் செய்வேன். தேங்காய் சாத்தின்னு செய்யறது வந்து உங்க விருப்பம். இன்னைக்கு வந்து நான் செய்யறது வந்து கோல்டு வினர்ல தான் செய்யறேன். இந்த குழிக்கரண்டியில 3 கரண்டி எண்ணெய் கொடுத்துருக்கேன். கடுகு பாருங்க, கடுகு பொரிஞ்சிச்சுங்க. 200 கிராம் துவரம்பருப்பு போடுறேன். அதுக்கு வந்து பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் வெந்தயம், 150 பூண்டு. அப்ப கணக்கு வந்து இது எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பூண்டு, 4 கட்டி பெருங்கட்டி. இது பாருங்க, ஒரு கை கணக்கு. குண்டு காஞ்சி மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு வந்து 13 காஞ்சி மிளகா போடுறேன், குண்டு காஞ்சி மிளகா. அப்ப உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த காரத்துக்கு போட்டுக்கோங்க. தூக்கலா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு காரம் வேண்டாம், காரம் கம்மியா வேணும் அப்படின்னா காஷ்மீர் மிளகாய் போட்டுக்கோங்க. 200 கிராம் சாம்பார் வெங்காயம். அப்ப 200 கிராம் துவரம்பருப்பு போடுறேன். துவரம்பருப்பு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு செவக்க வதக்கணும். நம்ம வந்து போடுறதோட சரி, எடுத்து வேக வச்சு அப்படியே கடைஞ்சி விடுறதோட சரி. இது வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கோம், பெரிய ஸ்பூன். அது வந்து நீங்க கசக்கும் அப்படின்னு எல்லாம் எதுவும் நினைக்க வேண்டாம். வந்து நீங்க எந்த அளவுக்கு வெந்தயத்தை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெந்தயம், பூண்டு கொடுத்தீங்கன்னா, சாம்பார் வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து தாய்மாருக்கு பால் கம்மியா இருக்குது, பால் சரியா இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு பால் நிறைய இருக்கும். இந்த ஸ்டேஜில் தக்காளி, நாட்டு தக்காளி 4 தக்காளி போடுறேன். மஞ்சத்தூள் பெரிய ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொடுத்துருக்கேன். கருவேப்பிலை வந்து ஒரு 20 இதுக்கு 20 கருவேப்பிலை கணக்கு வச்சு போட்டுக்கோங்க. விளக்கெண்ணெய் நிறைய கொடுக்கல, சும்மா அந்த பருப்பு வேகணுங்கிறதுக்கோசரம் விளக்கெண்ணெய் ஒரு பெரிய ஸ்பூன்ல 1/4 ஸ்பூன் விளக்கெண்ணெய் கொடுத்துருக்கேன். 2.5 கிளாஸ் தண்ணி கொடுத்துருக்கேன். தக்காளி புளிப்பு உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா கூட 2 தக்காளி போட்டுக்கோங்க. ஏன்னா இது புளி கொடுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்டே மாறிடும். எந்த அளவுக்கு உங்களுக்கு தக்காளி புளிப்பு தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் 200 கிராம் பருப்புக்கு 4 தக்காளி, நாட்டு தக்காளியா இருக்கணும். இங்க பெங்களூர் தக்காளி போட்டா குழம்பு நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்றேன். நாட்டு தக்காளியா இருக்கணும். நாட்டு தக்காளி நல்லா பழமா போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க வேக வச்சு எடுத்து கடைஞ்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். மீன் வந்து இதுக்கு என்ன அப்படின்னா நெய் தான். நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்க நல்லா கொதிக்குது. கொதிக்கிற ஸ்டேஜில் நான் இப்போ வந்து குக்கர் மிஷின் போட்டேன். இது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 6 விசில். நீங்க வந்து நல்லா கொலைய வேகணும் அப்படின்னா 7 விசில் கூட நீங்க விடலாம். அது வந்து 6 விசில் வந்தாதான் பருப்பு வந்து மஞ்சள் மாதிரி இருக்கும். கடைக்குள்ளேயும் கடைஞ்சி எடுத்து வச்சுட்டு அந்த நெய்யை ஊற்றி அதில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வேக வச்சிருந்தீங்களா, இது பாருங்க. தண்ணி உங்களுக்கு கம்மியா வேணும் அப்படின்னாலும், கெட்டியா பருப்பு வேணும்னாலும் நீங்க கெட்டியா போட்டு தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் கொடுத்துள்ளீங்களா, நீங்க 2 டம்ளர் கொடுக்கலாம். நான் உப்பு போடல, இப்பதான் உப்பு போடுறேன். உங்களுக்கு உப்பு எவ்வளவு தேவையோ அது போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு என்ன பண்ணா, எண்ணெய் வச்சு கடுகு போட்டேன். கடுகு பொரிஞ்சிச்சு, வெந்தயம், பூண்டு, தக்காளி, வெங்காயம், பருப்பு எல்லாத்தையும் மொத்தம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே மொத்தமா போட்டு நான் வேக வச்சுட்டேன். வேக வச்சு எடுத்து கடைஞ்சிட்டேன். திருப்பி வந்து தாளிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவ்வளவுதான். அது பாருங்க முடிஞ்சிருச்சு. இந்த பருப்பு உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்க கடைஞ்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வேற ரெசிபி எதா இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா அதுவும் செஞ்சு காட்டுறேன். சரி.